வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரோபேக்டிக்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது பேட்டர் மிக்சர் வித் ஃபில்லிங் மிஷின். இந்த பேட்டர் மிக்சருங்கிறது பாத்தீங்கன்னா நம்மள இட்லி மாவு தோசை மாவுக்கு வந்து கலக்கி கொடுக்கவும், அப்புறம் கீழே வந்து ஃபில்லிங் மிஷின்ங்கிறது நமக்கு எவ்வளவு கிராம்ஸ் வேணுங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம ஃபில் பண்ணி எடுக்கலாம். அதில் உங்களுக்கு 1 கிலோ 2 கிலோங்கிறது நமக்கு தேவையான கெப்பாசிட்டி மாதிரி ஃபில்லிங் மிஷின் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா மேபி என்ன சில பேர் ஸ்டார்ட் அப்ஸா இருப்பீங்க, சில பேர் வந்து ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களோ இல்லை மிட் லெவல் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ மிக்சர்ஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அந்த கஸ்டமைசபிள்ல இங்க வச்சிருக்க 3 வெரைட்டிஸ் பார்க்கும்போது நமக்கு இது வந்து தண்ணிக்கும் போது உங்களுக்கு 150 லிட்டர் பிடிக்கும். மாவுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோ கெப்பாசிட்டி உள்ள மிக்சர்ஸும் இருக்கு. அதே மாதிரி இந்த மிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 200 to 250 கிலோ வரைக்கும் பிடிக்கிற மாதிரி கெப்பாசிட்டி உள்ள மிக்சர்ஸும் பண்ணி தரோம். இது எதுக்காக இந்த அளவு மாறுதுனால் ஒவ்வொருத்தரும் அவங்க அரைக்கிற விதம் இருக்கும். அதாவது கிரைண்டர்ஸ் வந்து நார்மலா சில பேர் வந்து அரைக்கிறது ஒரே டைம்ல 50 கிலோ பண்ணுவாங்க, சில பேர் 100 கிலோ பண்ணுவாங்க. ஸோ அட் அ டைம்ல உடனே நமக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஃபில்லிங் பண்றதுக்கு வேண்டியதான் அந்த கஸ்டமைசபிளா சைசஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பேசிக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, உமன் என்டர்பிரனருக்கு அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது வந்து பேட்டர் மட்டும் இல்லாம இந்த மிக்சர்ஸ்ல வந்துட்டு நமக்கு கஸ்டமைஸ்ல பவுடருக்கு பண்ணித்தரோம். பவுடருக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்பைரல் டைப்ல நம்ம கொடுப்போம். அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டில்டிங் டைப்பும் இருக்கு, வித்தவுட் டில்டிங் டைப்பும் இருக்கு. அது நமக்கு எப்படி வேணுமோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு ஃபில்லிங் மிஷின் போகும்போது நார்மலாக வந்து நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நமக்கு 100 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் உள்ள மாடலும் இருக்கு, 2 லிட்டர் வரைக்கும் இருக்கு, 5 லிட்டர் வரை பண்ற மாதிரி கெப்பாசிட்டி உள்ளதும் இருக்குங்க. ஸோ நம்ம நார்மலாக இந்த ஃபில்லிங் மிஷின் வந்து காமனாக இந்த பேட்டருக்குன்னு இல்லாமல் நமக்கு ஒரே ஃபில்லிங் மிஷினை நமக்கு ஊறுகாய்க்கு அண்ட் நெய்யுக்கு ஆயிலுக்குன்னு சொல்லி எல்லா விதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபில்லிங் மிஷின். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற கிரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் SS304 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ அதனால நீங்கள் வந்து எந்த ரஸ்ட் ஆகோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. இந்த மிக்சர்ஸ் ஃபில்லிங் மிஷினோ இல்லை நமக்கு ஆல்ரெடி பேக்கிங் மிஷினாக நீட் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் இருக்கு, அதில் கூப்பிட்டு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9361877345. தேங்க்யூ.